அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாம மனநலம் பத்தி நம்மளோட இஸ்லாமிய கண்ணோட்டத்துல கொஞ்சம் ஆழமா பேசப் போறோம். இதுக்காக நிறைய நிபுணர்களோட கருத்துக்கள், கட்டுரைகள், அப்புறம் உங்க குறிப்புகள்னு எல்லாத்தையும் வச்சுனா இந்த உரையாடலை அமைச்சிருக்கோம். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆமாம், ரொம்ப நல்ல நோக்கம். நம்மளோட உணர்வு ரீதியான நலன், வாழ்க்கையில நாம சந்திக்கிற சில கஷ்டங்கள், அப்புறம் அதுக்கு எப்படி உதவி தேடுறது, இந்த மாதிரி விஷயங்களை இஸ்லாம் எப்படி பாக்குது, அதை நம்ம அன்றாட வாழ்க்கையோட எப்படி பொருத்தி பார்க்கலான்னு அமைதியா பேசுறத நம்ம நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ மனநலம்ங்கிறது எல்லா இடத்துலயும் பேசப்படுற ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா? இந்த மாதிரி இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க வாழ்க்கையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப அருமையான கேள்வி இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனநலம் பத்தி நேரடியாவும் சரி மறைமுகமாவும் சரி நிறையவே கத்து தந்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய முன்மாதிரி நமக்கு. அவங்க தங்களோட உணர்வுகளை, குறிப்பா கஷ்டமான நேரத்துல வர உணர்வுகளை ரொம்ப ஆழமா உணர்ந்து அதை ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க. ம். உதாரணத்துக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற அந்த ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கடினமான காலத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே வருஷத்துல அவங்களோட அன்புக்குரிய மனைவி நம்ம அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க, அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்த பெரிய தந்தை அபு தாலிப் அவங்க 2 பேரையும் இழக்கறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, மக்காவுல முஸ்லிம்கள் மேல கடுமையான பொருளாதார தடை, ரொம்ப ரொம்ப கஷ்டமான துன்புறுத்தல்கள். ஆமா. எவ்வளவு இழப்பு, இவ்வளவு துயரம் ஒன்று பின்னாடி ஒன்று வந்தும் கூட, அவங்க ரொம்ப வேதனையில இருந்தும் கூட அல்லாஹ் மேல அவ்வளவு ஆழமான நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் நம்மள கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு உறுதி. அல்ஹம்துலில்லாஹ். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியம். அதாவது துன்பம் வரும்போது, துயரம் வரும்போது, இழப்பு வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு அவங்க வாழ்க்கை மக்களை காட்டுது. அவங்களும் நம்மள மாதிரி துக்கத்தையும் கவலையும் அனுபவிச்சாங்க. ஆனா அதை எப்படி இறை நம்பிக்கையோட பொறுமையோட கையாளணும்னு வாழ்ந்து காட்டுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த அனுபவம் நிஜமாவே மனச தொடுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ் யாருக்கு நன்மைய நாடுறானோ அவரை சோதனைக்கு உள்ளாக்குறான்னு ஒரு ஹதீஸ் இருக்கே, இது சில பேருக்கு கொஞ்சம் முரணா தெரியலாமே. சோதனை எப்படி நன்மையாகும்னு இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா அந்த ஹதீஸை மட்டும் தனியா பார்க்காம இஸ்லாத்தோட முழு பார்வையோட சேர்த்து பார்க்கணும். முதல்ல குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றான். ம். எந்த ஒரு ஆத்மாவையும் அதோட சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்கவே மாட்டான். இது அல்லாஹ்வோட வாக்குறுதி. சரி. ரெண்டாவது, அவன் ஒரு கஷ்டத்தை கொடுத்தானா அதிலிருந்து வெளியே வரத்துக்கான வழியையும் அவனே காட்டுவான். அதுக்கான மன தைரியத்தையும் அவனே தருவான். ஓஹோ. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இன்னைக்கு காலையில நம்ம எந்திரிச்சோம். எந்த கஷ்டமும் இல்லாம மூச்சை விட்டோம் இல்லையா? ஆஹா. அது அல்லாஹ் நமக்கு தந்த எவ்வளோ பெரிய அருள்னு நம்ம எத்தனை தடவை நினைச்சு பார்த்திருப்போம். நம்ம கவனம் எப்பவும் இல்லாததை பத்தி தான் யோசிக்குது. தூக்கங்கிறது ஒரு சின்ன மரணம் மாதிரி. சரி. அதனால தான் காலையில எழும்போது ஒரு துவா ஓதுறோம். எங்களை மரணிக்கச் செய்த பின் உயிர் கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும், அவனிடமே நாங்கள் திரும்ப போறோம் அப்படின்னு. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒரு புது வாய்ப்பு இது, ஒரு அருள். நிச்சயமா. அப்போ அல்லாவோட நம்ம தொடர்பை, அதாவது தக்வான்னு சொல்றோமே, அதை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே இருந்தா அவனோட அந்த எல்லையில்லாத ஆற்றல், அவனோட கருணை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கஷ்டமும் சோதனையும் அவன்கிட்ட இருந்து தான் வருது, ஆனா அதிலிருந்து மீடுறதுக்கான வழியும் அவனே தர்றான் அப்படிங்கிற நம்பிக்கை ஆழமாகும். சரி சரி. ஒரு மூமினோட பார்வை எப்படி இருக்கணும்னா, கஷ்டம் வந்தா இது அல்லாவோட பரீட்சை, இது மூலமா என் பாவத்தை மன்னிக்கலாம், என் அந்தஸ்தை உயர்த்தலாம், இதுல எனக்கு தெரியாது ஏதோ நல்லது இருக்குன்னு பார்க்கணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆம் உல் ஹுஸ்ன் மாதிரி நேரத்துல செஞ்சாங்க. சோதனையை தண்டனையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்கணும். சோதனைய ஒரு பரீட்சையா, அதுல நன்மை இருக்குன்னு பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான பார்வைதான். சரி, இப்போ சமூகத்துல இருக்கிற ஒரு பொதுவான ஆனா ரொம்ப தப்பான கருத்துக்கு வருவோம். அதாவது மனநல பிரச்சனைங்கிறது ஈமான், இறை நம்பிக்கை கம்மியா இருக்கிறதால தான் வருதுன்னு சில பேர் நினைக்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? சுப்ஹானல்லாஹ், இது முற்றிலும் தப்பான ஒரு கருத்து. அது மட்டுமில்ல, பாதிக்கப்பட்டவங்களை இன்னும் அதிகமா காயப்படுத்துற ஒரு விஷயம் இது. மனநல பிரச்சனைங்கிறது பல காரணத்தால வரலாம். ஒன்னோடொன்னு தொடர்புள்ள பல காரணங்கள். ம். உதாரணமா உயிரியல் காரணங்கள் இருக்கலாம். அதாவது பயாலஜிக்கல், ஹார்மோன்ல ஏற்படுற மாற்றம், இல்ல மூளையில சில கெமிக்கல்ஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றோமே, அதுல ஏற்படுற குறைபாடு, இதெல்லாம். சரி. அப்புறம் மரபியல் காரணங்கள், ஜெனடிக்ஸ். உங்க குடும்பத்துல யாருக்காவது முன்னாடி மனக்கவலை, மனச்சோர்வு இருந்திருந்தா உங்களுக்கும் வர வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓஹோ. அடுத்தது சுற்றுச்சூழல் காரணங்கள்,
என்வாயன்மெண்டல். ரொம்ப அதிர்ச்சியான சம்பவங்கள், ட்ராமான்னு சொல்றோம்ல, அது, இழப்புகள், குடும்ப பிரச்சனை, போர் சூழல், இந்த மாதிரி. ஆமா, புரியுது. அப்புறம் சில சமயம் ஆன்மீக ரீதியான காரணங்களும் இருக்கலாம். நம்பிக்கையில குழப்பம், அல்லாவோட தொடர்புல கொஞ்சம் தொய்வு, இதை செஞ்ச பாவத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறது, இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அப்போ பல காரணங்கள் இருக்கு. ஆமா, இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல சிலது சேர்ந்து கூட மனநல பாதிப்பு உண்டாக்கலாம். அதனால ஒருத்தரை பார்த்து உனக்கு ஈமான் கம்மியா இருக்கு, அதான் டிப்ரெஷன் வந்திருக்குன்னு சொல்றது ரொம்ப பெரிய தப்பு, அநீதி. அது அவங்க வேதனையை அதிகமாக்குமே தவிர குறைக்காது. கரெக்ட். தினமும் மணிக்கணக்கா இபாதத் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு சோதனைங்கிறது மரபணு வழியா வர்ற மனச்சோர்வா இருக்கு, இல்ல உடம்புல ஹார்மோன் பிரச்சனையால வர்றதா இருக்கு. தினமும் காலையில பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாம கஷ்டப்படுறாங்க. அது அவங்க சோம்பேறித்தனம் இல்ல, ஈமான் குறைவும் இல்ல. அது உங்க கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பயாலஜிக்கல் பிரச்சனை. அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு இப்போ மருத்துவம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சரிதான். அப்போ நீ நிறைய தொழுதா சரியாயிடும்னும், ஈமான் மட்டும் கரெக்டா இருந்தா இது வந்திருக்காதுன்னும் அவங்கள குறை சொல்றது, அது இஸ்லாம் கத்துக் கொடுத்த பண்பு இல்ல. ஆன்மீகம் ஒரு காரணமா இருக்கலாம், சில சமயம் அது தீர்வோட ஒரு பகுதியாவும் இருக்கலாம். ஆனா அது மட்டும்தான் காரணம்னு முத்திரை குத்துறது ரொம்ப தப்பு. ஒருத்தர் குறை சொல்லாம அவங்க மேல ஒரு குற்ற உணர்ச்சியோ அவமானத்தையோ சுமத்தாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அதோட மூல காரணத்தை தெரிஞ்சுக்க முறையான ஒரு அசஸ்மெண்ட் தேவை. அது டாக்டரா இருக்கலாம், சைக்காலஜிஸ்டா இருக்கலாம். இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஈமான் குறைபாடு மட்டும்தான் காரணம்னு சொல்றது தவறுன்னு நல்லா புரிய வச்சீங்க. சரி, அப்போ இப்போ இருக்கிற சூழல்ல மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பதட்டம், ஆங்ஸைட்டின்னு சொல்றோமே, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே. இதுல ஈமான் ஒருத்தருக்கு எப்படி பாசிட்டிவா உதவ முடியும்? எப்படி ஒரு பலமா இருக்க முடியும்? இதுக்கு நம்ம முதல்ல உணர்வுகளோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்திருக்கிறான். சந்தோஷம், துக்கம், கோபம், பயம், பதட்டம், அமைதி, இப்படி நிறையா. ஆமா. நாம தான் என்ன பண்றோம்னா, சிலத நல்லதுன்னும் சிலத கெட்டதுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு, இதெல்லாம் கெட்டது லிஸ்ட்ல போட்டுருவோம். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த கெட்ட உணர்வுகள் வரும்போது நாமளே ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறோம். சில சமயம் அது ஒரு அவமானமா கூட நினைக்கிறோம். சரி. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? சூரா பகரால அல்லாஹ் சொல்றான், பயம், பசி, செல்வம், உயிர், விளைச்சல், இதுல எல்லாம் இழப்பை கொண்டு நிச்சயமா நாங்க உங்களை சோதிப்போன்னு. ஆமா. அப்போ சோதனைகளுங்கிறது இந்த துன்யாவோட, இந்த உலக வாழ்க்கையோட ஒரு பகுதிங்கிறத நாம முதல்ல ஏத்துக்கணும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கைன்னா அது ஜன்னத்துல தான், இங்க இல்ல. சரிதான். அப்போ முக்கியம் என்னன்னா, எந்த சோதனை வருதுங்கிறத விட அந்த கஷ்டத்தை நாம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறது தான். இங்க தான் ஈமான் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையுது. சோதனை நேரத்துல பொறுமையா இருக்கிறது, சபர் செய்யறது, அல்லாஹ்வோட உதவியை நாடுறது, இதெல்லாம் ஈமானோட வெளிப்பாடு. அதே சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மிக தெளிவான வழிகாட்டல் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, சிகிச்சை தேடுங்கள். அல்லாஹ் எந்த நோயையும் அதோட நிவாரணி இல்லாம இறக்கல. இது திர்மிதியில இருக்கு. ஆமா, இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமானது. அப்போ மன அழுத்தம், பதட்டம், இதுக்கெல்லாம் சிகிச்சை இருக்குன்னு இந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுது. உதாரணமா தெரப்பி, அதாவது உளவியல் ஆலோசனை. குர்ஆன் என்ன சொல்லுது? உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்கன்னு. சூரா நஹல் 16:43. சரி, தெரபிஸ்ட்ங்கிறவங்க யாரு? மனுஷனோட மனம், உணர்வு, நடத்தை, இத பத்தி படிச்சவங்க, பயிற்சி எடுத்த நிபுணர்கள். மன அழுத்தம், பதட்ட மாதிரியான பிரச்சனைகளை கையாள்றதுக்கு அறிவியல் பூர்வமான வழிகளை தெரிஞ்சவங்க. அவங்க கிட்ட உதவி தேடுறதுங்கிறது இந்த ஹதீஸுக்கும் குர்ஆன் வசனத்துக்கும் உட்பட்டது தான். அது ஈமானுக்கு எதிரானது கிடையாது. அப்போ இதுவும் உதவி தேடுற ஒரு வகைதானா? நிச்சயமா. ஒருவேளை உங்க பிரச்சனைக்கு பயாலஜிக்கல் காரணம் இருந்தா மருந்து தேவைப்படலாம், இல்ல சூழல் காரணமா இருந்த கவுன்சிலிங் உதவலாம். சில சமயம் ரெண்டுமே தேவைப்படலாம். எதுவா இருந்தாலும் மூல காரணத்தை தெரிஞ்சுக்க ஒரு அசஸ்மெண்ட் தேவை. அதுக்கேத்த மாதிரி அறிவுள்ளவங்க கிட்ட, அதாவது டாக்டர் இல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட உதவி தேடுறது தான் இஸ்லாம் காட்டுற வழி. ஈமான்ங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அவன் அனுமதிச்ச வழியில முயற்சி செய்யறதும் ஈமானோட ஒரு பகுதி தான். முரணானது இல்ல, அதுவும் ஒரு வகையில நபி வழிதான்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல விளக்கம். ஆனாலும் நடைமுறையில பார்க்கும்போது சில பேர், குறிப்பா மார்க்கத்துல நல்ல ஈடுபாடு இருக்கிறவங்க கூட மனநல உதவி தேட கொஞ்சம் தயங்குறாங்களே, அந்த தயக்கத்தை எப்படி போக்குறது? அவங்க உதவி தேட நாம என்ன செய்ய முடியும்? இந்த தயக்கத்துக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு,
மனநல பிரச்சனைய பத்தின தப்பான புரிதல், சமூகத்துல இருக்கிற அந்த களங்கம், ஸ்டிக்மான்னு சொல்றோமே. ஆமா. ரெண்டாவது, சில சமயம் மனநல உதவிக்கும் அவங்களோட மார்க்க நம்பிக்கைக்கும் நடுவுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறது. அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சா போதாதா, எதுக்கு டாக்டர் கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். சரி. ஆனா உண்மையில என்னன்னா, ஒரு விசுவாசியோட குணமாகிற பயணத்துல ஆன்மீகம், அதாவது தீன், ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அதே சமயம் இந்த உலகத்துல அல்லாஹ் வச்சிருக்கிற காரண காரியங்களையும் நம்ம பயன்படுத்தணும். தலைவலி வந்தா மாத்திரை போடுறோம் இல்லையா? ஆமா. அது மாதிரி தான் இதுவும். மருத்துவ உதவியை தேடும்போதே குர்ஆன் வசனங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்களையும் துஆக்களையும் நாம விடாம புடிச்சுக்கணும். அது நமக்கு மனதைரியத்தையும் ஆறுதலையும் தரும். ரெண்டும் சேர்ந்து போகணும். ஆமா, நீங்க இந்த கஷ்டத்துல தனியா இல்ல, அல்லாஹ் உங்க கூட இருக்கான். உங்க சக்திக்கு மீறி அவன் சோதிக்க மாட்டான். இந்த கஷ்டத்தை அல்லாஹ் விதிச்சிருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் அவனே உதவுவான். இந்த மாதிரி இஸ்லாமிய நினைவூட்டல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தெரப்பியோடையோ மருத்துவத்தோடய சேரும்போது குணமாகிற ப்ராசஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆன்மீகமும் மருத்துவமும் ஒண்ணே சப்போர்ட் பண்ணுமே தவிர முரண்படாது. ஆன்மீகமும் மருத்துவமும் கைகோர்த்து போகணுங்கிறது முக்கியம். சரி, இப்போ வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான சோதனையில ஒண்ணு, அதாவது அன்பான ஒருத்தரை இழக்கிறது. அந்த துயரத்தை எதிர்கொள்ற சூழல்ல இஸ்லாம் எப்படி வழிகாட்டுது? அந்த வலியை எப்படி சமாளிக்கிறது? இதுக்கும் நமக்கு மிகச்சிறந்த வழிகாட்டி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை தான். அவங்க வாழ்க்கையில சந்திச்ச இழப்புங்களை பார்க்கணும். குறிப்பா அவங்க மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையா இருக்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியிலேயே உயிர் விடுறாங்க. நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய துயரம் அது. சுப்ஹானல்லாஹ். அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுதாங்க. அவங்க கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு. இது மனுஷனோட இயல்பு. துக்கத்தை வெளிப்படுத்துறது தப்பில்லைன்னு அவங்க நமக்கு காட்டினாங்க. ம். சுத்தி இருந்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இத பார்த்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அல்லாஹ்வின் கருணை. கண்ணீரா வருது, கண்ணீர் வடிக்குது, உள்ளம் துக்கப்படுது. ஆனா நம்ம இறைவன் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை தவிர வேற எதையும் நம்ம நாவு சொல்லாது. இப்ராஹிமே, உன்னோட பிரிவால நாங்க கவலைப்படுறோம்னு சொன்னாங்க. புகாரி. எவ்ளோ அழகான சமநிலை. ஆமா, இதுல ஒரு அற்புதமான பேலன்ஸ பாக்குறோம். அதாவது மனுஷ உணர்வுகள்ல குறிப்பா துக்கத்தை ஏத்துக்கிறது, அழுறது மூலமா அதை வெளிப்படுத்துறது தப்பு இல்ல. அதே சமயம் அல்லாஹ்வோட விதிய கதற முழுசா பொருந்திக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்துச்சுன்னு அல்லாஹ் கிட்ட சண்டை போடாம, பொறுமைக்கு எதிரான வார்த்தை சொல்லாம, இது அல்லாஹ்வோட ஏற்பாடுன்னு ஏத்துக்கிட்டு அதிலிருந்து மீண்டு வர அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறது. சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர மத்த எல்லா பிள்ளைகளையும் அவங்களுக்கு முன்னாடி இழந்தாங்க. அப்படியா? ஆமா, இதை நம்ம நினைக்கும்போது நம்ம இழப்புகளை சரியான பார்வையில பார்க்கறதுக்கும் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலும் மனதைரியமும் கிடைக்கும். நிச்சயமா. இன்னொன்னு, இந்த மாதிரி நேரத்துல உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. செல்ஃப் கேர். சல்மான் அல் ஃபார்சி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன அறிவுரை ரொம்ப பிரபலம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப வணக்கம் செய்வாங்க. ஆனா உடம்ப கவனிக்க மாட்டாங்க, மனைவியை கவனிக்க மாட்டாங்க. அப்போ சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் உடம்புக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, உன் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு, எல்லாருக்கும் அவங்க உரிமையை கொடுன்னு. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டப்போ சல்மான் உண்மையை சொன்னார்னு சொன்னாங்க. புகாரி. அப்போ இஸ்லாம் எல்லாத்துலேயும் ஒரு சமநிலை தான் சொல்லுது. உணர்வுகளை மறுக்காதீங்க, தேவைப்பட்டா உதவி தேடுங்க, விதியை ஏத்துக்கோங்க, உங்களையும் கவனிச்சுக்கிட்டு முன்னாடி போங்க. சுப்ஹானல்லாஹ். இழப்பு நேரத்திலையும் சமநிலை ரொம்ப முக்கியம். சரி, இதுவரைக்கும் நாம பேசுனதிலிருந்து நம்ம மார்க்கமான இஸ்லாத்திலிருந்து உங்க மனநலத்தை பாதுகாத்துக்க உதவும் ஒரு 3 முக்கியமான குறிப்புகளை சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். 3 முக்கியமான படிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1. அல்லாஹ்வை பத்தி சரியா புரிஞ்சுக்கிறது. மாரிஃபத்துல்லாஹ். இதுதான் பேஸ்மெண்ட். அவனை பத்தி நீங்க எவ்வளோ ஆழமா தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்க நம்பிக்கையே அதிகமாகும். அவனோட அழகான பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனோட பண்புகள், இதையெல்லாம் கத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. குறிப்பா அர் ரஹ்மான், ரொம்ப கருணையாளன். அர் ரஹீம், நிகரற்ற அன்பாளன். அல் வஜூத், எப்பவும் இருக்கிறவன். அல் கரீம், தாராளமானவன். இந்த மாதிரி அவனோட கருணை, அன்பு, தாராளம் சார்ந்த பெயர்கள்ல கவனம் செலுத்துங்க. ஒரு ஹதீஸ் குத்சில அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்ன பத்தி எப்படி நினைக்கிறானோ நான் அவனுக்கு அப்படிதான் இருக்கேன்னு. அப்போ அல்லாஹ்வை பத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிறது கஷ்ட காலத்துல உங்களுக்கு பெரிய மன உறுதியையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். சரி, ரெண்டாவது, அல்லாஹ்வோட விதியை முழுசா ஏத்துக்கிறது. ரிதாபுல் கதர்.
உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ் முன்னாடியே எழுதி வச்ச விதி கதர் தான ஆழமா நம்புறது. அதே சமயம் நாம முயற்சி செய்யணுங்கிறதையும் மறக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, உலகத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் உனக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அதை தவிர வேற எதையும் செய்ய முடியாது. அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கெட்டது செய்ய நினைச்சாலும் அல்லாஹ் உனக்கு என்ன எழுதி வச்சிருக்கானோ அதை தவிர வேற எதுவும் நடக்காது. எழுதுகோள்கள் எடுக்கப்பட்டு விட்டன, ஏடுகள் காய்ந்து விட்டனன்னு. திருமிதி. ஆமா, இந்த பார்வை உங்க தேவையில்லாத கவலைய பதட்டத்தை ரொம்ப குறைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரா தௌபா 9.51, அல்லாஹ் எங்களுக்கு விதிச்சதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு நடக்காது, அவன்தான் எங்க பாதுகாவலன்னு. இந்த விதிய மனசார ஏத்துக்கிறதுல கிடைக்கிற அந்த திருப்தி கனாத்ங்கிறது மன அமைதிக்கு ரொம்ப முக்கியம். சரி, மூணாவது மூணாவது, பொறுமையும் சகிப்புத்தன்மையும். ஹில்ம் மற்றும் சப்ர். ஹில்ம்னா நிதானம், உணர்ச்சி வசப்படாம யோசிச்சு செய்யறது. சப்ருனா சோதனை வரும்போது பொறுமையா இருக்கிறது. கஷ்டங்கள் அல்லாஹ்வோட விதிப்படிதான் வருது, அது உங்க ஈமான சோதிக்கிற பயணத்தோட ஒரு பகுதி. இதுல நீங்க தனியா இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது. ரொம்ப முக்கியமா, அல்லாஹ் உங்க சக்திக்கு மீறி உங்களை சோதிக்க மாட்டாங்கிற அந்த ஆழமான நம்பிக்கை. அப்போ இந்த ஹில்ம் சப்ரோட, அதாவது ஒரு அமைதியான வலிமையோட நிதானத்தோட விடாமுயற்சியோட கஷ்டங்களை கடந்து போறதுங்கிறது குணமாகிற பயணத்தோட ஒரு முக்கியமான பகுதி. இது பலவீனம் இல்ல, இதுதான் வலிமை. மாரிஃபத்துல்லா, ரிதா பில் கதிர், ஹில்ம் வஸ்ஸப்ர், இந்த மூணும் மனநல பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இன்னொரு நடைமுறை சிக்கலுக்கு வருவோம். உங்க நண்பர்களோ இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களோ மனநல பிரச்சனையால கஷ்டப்பட்டு ஆனா உதவி கேட்க தயங்குனா நாம என்ன செய்ய முடியும்? இது ரொம்ப சவாலான நிலைமை இல்லையா? ஆமா, இது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான, மனசுக்கு வருத்தம் தர்ற ஒரு சூழல் தான். நாம நேசிக்கிறவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது அவங்க நல்லாகணும்னு நாம ரொம்ப ஆசைப்படுவோம். ஆனா அவங்க உதவிய வேண்டான்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி கையெறி நிலையா வேதனையா இருக்கும். அது இயல்பு. ஆமா. இங்க நாம இஸ்லாமிய வழிகாட்டலையும் சைக்காலஜியோட அடிப்படை விதிகளையும் சேர்த்து பார்க்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? சிகிச்சை தேடணும். திரும்பவும் சொல்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிகிச்சை தேடுங்கள், அல்லாஹ் எந்த நோயையும் நிவாரணி இல்லாம இறக்கல. சரி. ஆனா அதே சமயம் தெரப்பியோடையோ இல்ல எந்த உதவியோடையோ அடிப்படை விதி என்னன்னா, உதவி வேண்டான்னு சொல்ற ஒருத்தருக்கு நீங்க கட்டாயப்படுத்தி உதவ முடியாது. அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தினா அது உறவுல விரிசலை உண்டாக்கலாம். கடைசியில நீங்க தான் ரொம்ப சோர்வாகிடுவீங்க. அப்ப என்னதான் செய்யறது? என்ன செய்யலான்னா, சில வழிகள் இருக்கு. முதல்ல உதவி தேவைங்கிறத அவங்களுக்கு மென்மையா அன்பா புரிய வைக்க முயற்சி பண்ணலாம். எப்படி? அவங்க மதிக்கிற ஒருத்தர் மூலமா, ஒரு பெரியவர், நெருங்கிய நண்பர், இல்ல அவங்க மதிக்கிற ஒரு மார்க்க அறிஞர், இவங்க மூலமா பேச வைக்கலாம். ஓஹோ, அது நல்ல யோசனை. ரெண்டாவதா, இஸ்லாமிய வரலாற்று சொல்லலாம். மனநலம், உளவியல் துறையில நம்ம முஸ்லிம் அறிஞர்கள் இப்னு சீனா, அர் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா போன்றவங்க எவ்வளவு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, மனநல மருத்துவமனைகளை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பேசலாம். இது தெரப்பிங்கிறது வெஸ்டர்ன் கான்செப்ட்ங்கிற தப்பான எண்ணத்தை போக்க உதவும். சரி. மூணாவதா, நடைமுறையில உதவலாம். அவங்க சம்மதத்தோட ஒரு நல்ல கவுன்சிலரை தேட உதவுறது, டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க ஃபோன் பண்றது, முதல் தடவை கூட போறது, இந்த மாதிரி. இதெல்லாம் செஞ்சும் அவங்க கேட்கலன்னா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்காக உதவி தேடுங்க. எனக்காகவா? ஆமா, கஷ்டப்படுற ஒருத்தரை பார்த்துக்கிறது, அவங்க துன்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கும் மன அழுத்தத்தை, சோர்வை, பதட்டத்தை தரும். அதுக்கு கம்பேஷன் ஃபிட்டிக்னு பேரு. நீங்க அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு ஒரு கவுன்சிலரை பார்க்கறது நல்லது. நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் மத்தவங்களுக்கு உதவ முடியும். இன்னொன்னு, நீங்க நல்லா இருக்கிறத பார்க்கும்போது ஒருவேளை அவங்களுக்கும் உதவி தேடணும்னு தோணலாம். இன்ஷா அல்லாஹ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உதவி மறுக்கிறவங்கள பாத்துக்கிற நாமளும் நமக்காக உதவி தேடணுங்கிறது. சரி, கடைசியா பெற்றோர்கள். அவங்க சின்ன பசங்களோட மனநலத்தை, குறிப்பா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா, படிப்பு அழுத்தம்னு இந்த காலத்துல எப்படி பாத்துக்கலாம்? இஸ்லாம் இதுக்கு என்ன வழிகாட்டுது? இதுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் உலக அளவுல குழந்தைங்க, இளைஞர்கள் மத்தியில மனநல பிரச்சனை, பதட்டம், மனச்சோர்வு, தற்கொலை எண்ணம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாயிருக்கு. சில ரிப்போர்ட்ஸ் 6 மடங்கு அதிகம்னு சொல்லுது. 2019 விட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் டபுளா இருக்குன்னு சொல்லுது. நிலைமை சீரியஸா இருக்கு. ஆமா,
கவலைக்குரிய விஷயம்தான். இங்க ரொம்ப அடிப்படையாங்க, ஆனா நம்ம சரியா கவனிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, பெத்தவங்களோட மனநலம். குழந்தைங்க ஸ்பாஞ்ச் மாதிரி. அவங்க பெரும்பாலும் பெத்தவங்கள பார்த்து, அவங்க நடக்கிறத கவனிச்சு தான் கத்துக்குவாங்க. ஒரு அரபு பழமொழி இருக்கு. தன்னிடம் இல்லாத ஒண்ண ஒருத்தரால குடுக்க முடியாது. ஃபாகிது ஷைஇ லா யுஃப்திஹி. பெத்தவங்களாய் நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸோட, ஆங்ஸைட்டியோட, உங்களுக்குள்ள தீர்க்கப்படாத உணர்வு பிரச்சனைகளோட இருந்தா, நீங்க எப்படி உங்க பிள்ளைகளோட மனநலத்தை பார்த்துக்க முடியும்? அவங்களுக்கு எப்படி ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்க முடியும்? இது ரொம்ப சரி. இஸ்லாமிய பார்வையில பார்த்தா, ஷரியாவோட நோக்கங்கள், மக்காசித் அஷ்-ஷரீஆன்னு சொல்றோம்ல, அதுல 5 விஷயத்தை பாதுகாக்கிறது முக்கியம். மார்க்கம், தீன், உயிர், நஃப்ஸ், அறிவு, அக்கல், சந்ததி, நஸ்ல், செல்வம், மால். இதுல அறிவை பாதுகாக்கிறது ஹிஃபதுல் அக்கல், உயிரை பாதுகாக்கிறது ஹிஃபதுன் நஃப்ஸ், இதுல மனநலத்தை பாதுகாக்கிறதும் அடங்கும். இது ஒரு ஃபர்து, ஒரு கட்டாய கடமை. இஸ்லாமிய சட்ட விதிப்படி ஒரு கட்டாய கடமையை செய்ய எது தேவையோ அதுவும் கட்டாய கடமை தான். அப்போ உங்க மனநலத்தை பாத்துக்கிறதும் உங்க பிள்ளைங்களோட மனநலத்தை பாத்துக்கிறதும் ஒரு மார்க்க கடமை. ஓஹோ, இது ஒரு கடமைங்கிறதே புதுசா இருக்கே. கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிற நிறைய இளைஞர்கள் தங்களுக்கு உதவி தேவைன்னு உணர்றாங்க, தெரப்பிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சில சமயம் பெத்தவங்களோட தயக்கம், இல்லனா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, நாங்கெல்லாம் இப்படி இல்லையே, தெரப்பியா, எதுக்கு அதெல்லாம்னு சொல்ற மனப்பான்மை ஒரு பெரிய தடையா இருக்கு. பெத்தவங்க ஒருபோதும் அவங்க பிள்ளைங்க உதவி எடுக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. கூடிய மிகச்சிறந்த விஷயம் முதல்ல உங்க மனநலத்தை பாத்துக்கிறது தான். தேவைப்பட்டா நீங்களும் உதவி எடுத்துக்குங்க. அவங்க குணமாகறதுக்கும் நீங்க குணமாகறதுக்கும் தடையா இருக்காதீங்க. ஆரோக்கியமான மனநலத்தோட இருக்கிறதுங்கிறது இஸ்லாமிய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அங்கம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அல்ஹம்துலில்லா. பெற்றோரோட மனநலம் தான் குழந்தையோட மனநலத்துக்கு அடிப்படைங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து. ஆக இந்த முழு உரையாடலையும் சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம உணர்வு ரீதியான, மன ரீதியான கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும், அதை இஸ்லாமிய வழியில எதிர்கொள்றதுக்கும் இஸ்லாம் ஒரு ஆழமான, அதே சமயம் சமநிலையான நடைமுறைக்கு ஏத்த ஒரு கட்டமைப்பை தருது. அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது, அவனோட விதியை ஏத்துக்கிறது, அறிவையும் முறையான சிகிச்சையும் தேடுறது, எல்லாத்துக்கும் மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலிருந்து வழிகாட்டுதல் எடுக்கிறது, இதெல்லாம் அதுல அடங்கும். மிக சரியா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. இன்னைக்கு நாம பேசின அந்த ஹில்ம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அந்த இஸ்லாமிய கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் ஒருத்தன்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான், நம்ம சக்திக்கு மீறி அவன் நம்மள சோதிக்க மாட்டாங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோட இந்த அமைதியான வலிமைய, இந்த நிதானமான பொறுமைய உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்படி வளர்த்துக்கலாம்? அப்படி வளர்த்துக்கிறது நீங்க இப்போ தனியா ஃபேஸ் பண்ற சவால்களை பார்க்குற விதத்தை, அதை அணுகுற விதத்தை எப்படி மாத்தும்? அடுத்த தடவை சந்திக்கிற வரைக்கும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபி அமானில்லாஹ்.